வணக்கம். நீங்க அஸ்வசமன் நலன்புரி திட்டத்தோட ஒரு பயனாளியா இருந்தீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த திட்டத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அது என்ன, அது உங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நாம இப்போ பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான். ஆயுஷ்மான் திட்டத்துல பணம் வர்றதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? அதுக்கு பதில் ஆமாம், நிச்சயமா ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. சரி வாங்க, அந்த புது மாற்றம் என்ன, அதுல என்ன ஸ்பெஷல்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். விஷயம் என்னன்னா, அஸ்வசும திட்டத்துல ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு பணம் கிடைக்கிற டைமை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது யாருக்கு, எவ்வளவு நாளைக்குன்னு நாம இப்போ பார்க்க போறோம். அப்போ இந்த கொடுப்பனவு நீட்டிப்பு குறிப்பா யாருக்காக செய்யப்பட்டது? வாங்க, யாருக்கு இதனால நன்மை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கால நீட்டிப்பு குறிப்பா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,80,000 குடும்பங்களுக்கு. இது ஒரு சின்ன நம்பர் இல்ல. இப்போ அஸ்வசுமன் திட்டத்துல பல கேட்டகரி இருக்கு இல்லையா? ரொம்ப ஏழைகள்னு. ஆனா இந்த டைம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறது குறிப்பா பாதிக்கப்படக்கூடியவர்கள், அதாவது வல்னரபிள்னு சொல்லப்படுற பிரிவினருக்கு மட்டும்தான். சரி, எவ்வளோ நாளைக்கு இந்த உதவி நீட்டிக்கப்பட்டிருக்கு பாருங்க. முன்னாடி பிளான் படி இந்த குரூப்புக்கான உதவி டிசம்பர் 31, 2025 முடிஞ்சிருக்கணும். ஆனா இப்ப புதுசா ஜூன் 2026 வரைக்கும் கிடைக்கணும் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ராவா ஒரு 6 மாசம். கேட்கறதுக்கு இது ஒரு சின்ன காலமா தெரியலாம், ஆனா அந்த குடும்பங்களுக்கு இது எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, கவர்மெண்ட் ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்தாங்க? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. திடீர்னு வெள்ளம், புயல்னு ஏதாவது இயற்கை சீற்றம் வந்தா சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் பெரிய பிரச்சனைகள் வரும் இல்லையா? சோ அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான் இந்த உதவியை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீட்டிச்சிருக்காங்க. இந்த கால நீட்டிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இது மட்டும் இல்ல, அஸ்வசும திட்டத்துல இன்னும் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னு நாம இப்போ பார்க்கலாம். இதுல நம்ம 3 விஷயங்களை முக்கியமா நோட் பண்ணணும். ஒன்னு, நிலை மாறும் நிலையில உள்ளவங்கன்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அவங்களுக்கான உதவித்தொகை ஏற்கனவே ஏப்ரல் 30, 2025 முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது, இந்த பயனாளிகளை செலக்ட் பண்றதுக்கு 22 தகுதி விதிகள் இருக்கு. அதுல சில குழப்பங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால அதையும் மாத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு நல்ல விஷயம், மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள், அப்புறம் வயசானவங்களுக்கு கிடைக்கிற உதவித்தொகையில எந்த மாற்றமும் இல்ல, அது பாட்டுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இப்போ அஸ்வசுமா பத்தி பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம நாட்டுல ரொம்ப வருஷமா இருக்கிற சமூர்த்தி திட்டம், இப்போ அதுவும் ஒரு பெரிய ஆய்வுக்கு உள்ளாகி இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, சும்மா இல்ல, 22 பில்லியன் ரூபாய். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தொகை இதுன்னு. இது மக்களுக்கு கொடுக்கிற பணமே கிடையாதுங்க. இது சமுர்த்தி டிபார்ட்மெண்ட்டோட நிர்வாக செலவு மட்டும். அதாவது அங்க வேலை பார்க்கறவங்களோட சம்பளம், ஆபீஸ் செலவுன்னு ஒரு வருஷத்துக்கு ஆகிற செலவு தான் இந்த 22 பில்லியன். இந்த ஒரு செலவை வச்சே பல நலத்திட்டங்களை செஞ்சிட முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய தொகை. அதனாலதான் ஒரு கேள்வி எழும்புது, இவ்வளவு பெரிய தொகையை வெறும் நிர்வாகத்துக்கு மட்டுமே செலவு பண்ணா அப்போ இந்த திட்டத்தோட உண்மையான பலன் மக்களுக்கு சரியா போய் சேருதா? இந்த கேள்விக்கு பதில் தேடத்தான் இப்போ சமூர்த்தி டிபார்ட்மெண்ட்டோட எல்லா நலத்திட்டங்களையும் ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி வச்சு ஆய்வு செய்யணும்னு அரசாங்கத்தோட நிதி சம்பந்தப்பட்ட குழு உத்தரவு போட்டிருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த எல்லா மாற்றங்களையும் ஆய்வுகளையும் வச்சு பார்க்கும்போது மனசுல ஒரே ஒரு கேள்விதான் வருது. இதோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும்? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விவரணையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி திட்டங்கள்ல கொண்டு வர மாற்றங்கள் ஆகட்டும், இந்த ஆய்வுகள் ஆகட்டும், இதெல்லாம் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில நிஜமாவே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருமா, இல்ல இது வெறும் கணக்கு வழக்கு சரி பார்க்கிற ஒரு வேலையா மட்டுமே நின்னுடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.